கேபி டிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது க்ரீன் கார்டு. அந்த க்ரீன் கார்டு மோகம். க்ரீன் கார்டுனால் அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்கனாக நம்ம அங்கே மாறிடுறோம். அந்த ஒரு குடியுரிமை நமக்கு கிடச்சிருது. அதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் தில்லுமுல்லு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பல படங்களில் கூட பார்த்துருக்கோம். மாதவன் கூட ஒரு படத்தில் அதை பற்றி ஆக்ட் பண்ணியிருப்பார், ஆஸ்திரேலியாவில் க்ரீன் கார்டுக்காக. ஆனால் இன்னமும் அந்த மோகம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப டவுட் பண்ணேன். பட் இந்த எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் மை காட், இன்னும் அந்த மோகம் இருக்குது. நான் அமெரிக்க குடியுரிமையை எப்படியாவது எப்பாடுபட்டாவது நான் அதை வாங்கிடணும் அப்படின்னு பல பேர் இன்னும் தன் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் பயமாகவும், அதே சமயம் இதை கண்டிப்பாக எடுத்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு எனக்கு ஆசை வந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிறோம். அங்கே ஃபாரினில் போய் பசங்க படித்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஊரில் வேலைன்னு ஒன்று கிடச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் கார்டுக்காக அவங்க படுற கஷ்டங்கள் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் நம்மளை கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு நான் மேற்கொண்டு நான் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நான் இந்த பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கணும், நான் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் இந்த கதையை நல்லா பார்த்துட்டு கேட்டுட்டு, இல்லை இன்னும் கூட யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, நானும் யூடியூப்பில் பார்த்து தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்கக்கிட்ட அனுசரணையாக இருந்து, பரவாயில்லப்பா க்ரீன் கார்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, வாழ்க்கையை தொலைச்சிடாத அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக பக்குவமாக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கரன் லுத்தியானாலேருந்து ஒரு இளைஞர் நல்லா படித்து, அதுவும் ஃபாரினில் போய் படித்து நல்ல உத்தியோகமும் கிடைக்குது அவருக்கு. லுத்தியானாவில் ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகுது. நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அவருக்கு 2 குழந்தைங்க வேறு. அந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் தான் அவர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறார். அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு வேலையிலேருந்து க்ரீன் கார்டு கிடைக்கல. அங்கே H1B விசா கிடைக்கலன்னா அவர் பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறாரு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ எல்லோரும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் நீ ஒரு அமெரிக்கன் பொம்பளையாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அது ஒன்று தான் வழி, உடனே உனக்கு சிட்டிசன்ஷிப் கிடச்சிருச்சுன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு. அதை அவர் மறைச்சி அங்கே ஒரு டிவோர்ஸாக இருக்கிற ஒரு பொம்பளையோட ஃப்ரெண்டாகி அந்த பொம்பளையை அவர் காதலிக்கிற மாதிரி நடித்து அந்த பொம்பளையை அவர் கல்யாணம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 18 மாதம் அந்த பொம்பளையோட அவர் பழகிறார். பழகி அவளை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது இவர் அடிக்கடி ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக பேச போயிடுவார். இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வருது, நான் எப்போ பார்த்தாலும் இவர் தனியாக பேச போகிறாரு, யார் கூட பேசுகிறாரு அப்படின்லாம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுவார். ரெண்டாவது இவர் ஹிந்தியில் பேசுகிறதுனால அந்த பொண்ணுக்கும் புரியாது யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது. இவர் தன்னுடைய கல்யாணமானதையும் சரி, குழந்தைங்கள் இருக்கிறதையும் சரி ஃபுல்லாகவே மறைச்சிட்றாரு, தெரியப்படுத்துகிறதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பெண்மணிக்கு இவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துடுது. அப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு அமெரிக்கன் குடியுரிமை பெற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மா அப்ளை பண்ணுறாங்க. அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி ஒரு சிட்டிசன்ஷிப் வந்த உடனேயே சீக்கிரமாகவே நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இது அங்கே ஒரு பிஸ்னஸாகவே நடக்குது அப்படின்னு இமிக்ரேஷன் பீப்புளுக்கும் தெரியும். அதனால் அவங்க நிறைய விசாரிப்பாங்க, நிறைய செக் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் போட்ட உடனேயே அவங்க சரி இவங்க உண்மையிலேயே கல்யாணம் பண்ணவங்க தானா, இல்லை பணத்துக்காக ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்களா, அங்கேயே தான் குடியிருக்காங்களா, இல்லை வந்துட்டு போகிறாங்களா, இப்படியெல்லாம் அங்கே கண்காணிப்பாங்க. அப்படி கண்காணிக்கும் போது இவர் இந்த வீட்டிலையே தான் இருக்கார், கரெக்டாக இருக்கார். கேட்குற கேள்விகள் எல்லாம் அவர் அங்கே போகும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க. உங்கள் பொண்டாட்டிக்கு பிடிச்சது என்ன, உங்கள் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது என்ன, அவங்களுடைய பர்த்டே என்ன, அவங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன, இப்படி பல விஷயங்கள் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் இவர் கரெக்டாக பதில் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே சரி இவங்க உண்மையிலே மேரிட் கப்புள் தான் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு அமெரிக்க குடியுரிமையை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுத்த ஒரு 15 நாள்லலாம் தன்னுடைய மனைவியும் 2 குழந்தைங்களையும் அமெரிக்காவுக்கு வரவழைச்சு அங்கே அழகாக ஒரு ஏர்பிஎம்பி ஒன்று வாடகைக்கு எடுத்து அதில் பிள்ளைங்களோட தங்க வச்சுறாரு. ஆக்சுவலாக நல்ல மனுஷங்க. அவனுக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்குது, மனைவி மேலே ரொம்ப அன்பு இருக்குது, பெற்றோர்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்குது. ஆனால் அந்த குடியுரிமை வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணை ஏமாத்துறாரு. அது மிகப்பெரிய தப்பு இல்லையா? அது பண்ணக்கூடாது இல்லையா? அதை அவர் பண்ணுறாரு.
2வது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் அடிக்கடி அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்கிறதுனால வீட்டுக்கு லேட்டாக வராரு. அங்கே போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் இந்த பொண்ணு வந்து அப்சர்வ் பண்ணுறா. அவளுக்கு ஏதோ டவுட் வருது. 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு காணாமல் போயிடுறா. காணாமல் போன உடனே அவளுக்கு வந்து கூட பிறந்தவங்களோ இல்லை தாய் தகப்பனோ அந்த ஊரில் கிடையாது. முக்கால்வாசி அமெரிக்கர்கள் வந்து தனியாக தான் வாழுறாங்க. நம்மள மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிலேயோ குடும்பத்துலேயோ அவங்க வாழ்கிறதே இல்லை. ஒருத்தர் செத்து போனால் கூட ஒரு வாரம் கழித்து அந்த நாற்றை அடித்து வெளியிலலாம் தெரிஞ்சு அவங்க யாராவது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் தான் தெரிய வருது. மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலியோட வந்து டெய்லி ஃபோன் பேசுகிறதோ, இப்போ நம்ம குடும்பம்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ என் பசங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்கன்னா தினமுமே ஒரு 10 தடவை பேசிடுவோம். அதே மாதிரி தான் எல்லா ஃபேமிலியிலையுமே இருக்கும். அவங்க ஒரு சென்னையில் இருந்தாலே 10 தடவை என்னப்பா சாப்பிட்டியான்னு அம்மா கேட்பாங்க. அம்மா எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு பசங்க சொல்லும். இப்படி ஏதோ ஒரு வார்த்தை ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லாததுனால போலீஸ்க்கு ரொம்ப நாள் ஆகிடுது தெரியறதுக்கே. இந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுது. இப்படி காணாமல் போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ண இருக்கா. அவள் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. வீட்டு பெல் அடித்து பார்க்குறா. வீடு திறக்கலை, எதுவும் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே அவள் இல்லைங்கிறது தெரியுது. ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவளுக்கு வந்து டவுட் வருது. என்னடா இது என் ஃப்ரெண்டை காணுமேன்னு சொல்லி அவள் வந்து இவரை வந்து கான்ஃபிடென்ட் பண்ணுறான். என் ஃப்ரெண்டு எங்கே நான் அவகிட்ட பேசணுன்னு தெரியலையே. அவள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கோச்சிட்டு போனான் ஊருக்கு, அப்புறம் வரவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அவரும் வந்து சரியாக வந்து பதில் சொல்லாதனால அவர் டவுட் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறா. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து ஆராய ஆரம்பிக்கிறாங்க. ஆராய ஆரம்பிக்கும்போது இந்த பொண்ணுடைய ஒரு டெட் பாடி அவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து கிடைக்கிது. ஆனால் அந்த டெட் பாடியில் வந்து எந்த விதமான ஒரு தடையும் சரியாக இல்லை. அது வந்து யார் வேணாலும் அவளை வந்து கொன்று போட்டிருக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இந்த அமெரிக்க பெண்மணிக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்தது, டைரி எழுதுகிற பழக்கம். அந்த டைரியில் டெய்லி அவங்க வந்து 16 வருஷமாக எழுதிட்டு வராங்க. அவ்வளோ டைரிஸ் இருக்குது. அதில் அவங்க எப்படி இவரை மீட் பண்ணாங்க, எப்படி இவங்களுக்குள்ளே காதல் மலர்ந்தது, எப்படி இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளே வந்து அந்த க்ரீன் கார்டு விஷயம்லாம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு இவருக்கு க்ரீன் கார்டு வந்ததுலேருந்து எப்படி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸாக இருக்கார், சரியாக வந்து பேசுகிறதில்ல, கேட்டால் ஒர்க் ப்ரெஷர்னு சொல்கிறாரு, தனக்கிட்ட அதே அன்பை அவர் காமிக்கல, அதே சமயம் ரூம்குள்ளே மணிக்கணக்காக கதவு மூடிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கார். அப்படி பேசும்போது சில குழந்தைகள் சவுண்டெல்லாம் கேட்குது. அது யாருன்னு கேட்டால் என்னுடைய அண்ணன் பசங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவர் சொன்னதை அவரே மறந்துடுறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து அதில் எழுதுகிறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன், அந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. முந்தி மாதிரி இல்லை, எங்களுக்குள்ள அன்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, எனக்கு என்னன்னே தெரியல, நல்லவராக தான் இருக்கார், அவர் என்னை வந்து சத்தம் போட்டு கூட பேசுகிறதில்ல, என்னை கை நீட்டியெல்லாம் அடித்ததே இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் வந்து ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கார், எனக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராரு, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் வந்து அந்த பொண்ணு கேட்டிருக்கா. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய ஆக்டிவிட்டி என்னென்ன இவர் பண்ணியிருக்காருன்னு எடுத்தோன்னே இவர் தான் குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இவருடைய லேப்டாப்பை கொண்டு போய் செக் பண்ணுறாங்க. லேப்டாப்பில் இவர் எப்படி வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் 2 குழந்தைங்களுக்கும் வந்து டிக்கெட் போட்டது தெரிய வருது. அந்த லேப்டாப்பில் வந்து அவர் வந்து ஆல்ரெடி அவங்க ஒய்ஃபை வந்து இந்தியாவில் டிவோர்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேப்பரும் இருக்குது. ஸோ தட் அது பிரகாரம் பார்க்கும்போது டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியாவில். இங்கே வந்து இந்த படம் கல்யாணம் பண்ணதுனால அது வந்து ஒரு குற்றமாக ஆகலை. ஆனால் அவங்க மறுபடியும் இங்கே வரவழைச்சிருக்காரு. அது எப்படி அப்படின்னு அவங்க அதெல்லாம் ஆராய பார்க்குறாங்க. போலீஸ் வந்து சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க. அதில் அவங்க கரெக்டாக வீட்டிலேருந்து நடந்து வெளியே போகிறாங்க. கையில் ஹேண்ட்பேக் இல்லை, ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. நடந்து ஒரு நிராயுதபாணியாக அவங்க வந்து நடந்து போகிறது மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இது வீட்டுக்குள்ளே வந்தது எந்த ஒரு ஃபுட்டேஜ்லேயும் இல்லை. ஸோ எங்கே போனாங்க, எப்படி போனாங்க, யார் வந்து கூப்பிட்டு போனாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இவரை வந்து அவங்களால உடனே ஃப்ரேம் பண்ணவே முடியல. கடைசியில் வந்து இந்த டெட் பாடி அவங்க செக் பண்ணும்போது டெட் பாடியோடைய நகத்தில் இருந்தும் உடம்புல சில இடத்துல இருந்தும் அவங்க வந்து ஒருத்தர் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ரெசிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க வீட்டிலேருந்து 11 மைல் தூரத்துக்கு அப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த கரனுடைய ஃபோனுடைய சிக்னலும் அன்றைக்கி டேட்டில் இருந்ததை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எங்கெல்லாம் வந்து அந்த ஃபோன் போயிருக்குன்னு சொல்லி. அப்போ கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல அவர் இருந்தாருங்கிறதுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கிது. அவங்க நகத்தில் இருந்தும் அவருடைய அந்த அவங்க ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கொலையை அவர் பண்ணும்போது அவரை தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் அவர் வந்து பெருசாக வெளியில் வந்து ரத்தம் கித்தம் வராமல் அவங்க மண்டையை வந்து அவர் மூச்சு திணற மாதிரி
டைட் பண்ணி அவங்கள வந்து அவர் சாகடிச்சிருக்காரு அப்படிங்கிறது புரிய வருது. கரணை வந்து அவங்க மாற்றி மாற்றி போலீஸில் கேள்வி கேட்கும்போது உடனே அவர் வந்து ஒரு கிரிமினல் லாயரை வந்து தனக்கு பேசுகிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அப்போ போலீஸுக்கு சந்தேகம் வருது, நாங்கள் உங்களை வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்காக வந்து கிரிமினல் லாயரை வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் பதில் சொல்கிறதில்ல. அப்போ அவங்க ஒவ்வொரு ரெக்கார்டாக செக் பண்ணும்போது எவ்ரி வீக் சண்டே ஈவினிங் ரெகுலராக அவருக்கு ஃபோன் வருது இந்தியாவில் இருந்துங்கிறத அவங்க எல்லாம் அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோன் வந்த நம்பர் யாருதுன்னு பார்த்தா இப்போது அமெரிக்காவில் ஏர்பிஎம்பியில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கிற அந்த அவருடைய ஒய்ஃபுடைய நம்பருங்கிறது தெரிய வருது. ஏர்பிஎம்பி போய் அவங்கள மீட் பண்ணுறாங்க, அந்த 2 குழந்தைங்களையும் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க வந்து இவருடைய டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து அங்கே இந்தியாவுக்கு அந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது இந்தியாவில் இருக்கிற ஜட்ஜ் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டார், அவருக்கு வந்து லுத்தியானால இந்த மாதிரி பொய் சர்டிஃபிகேட் கொடுக்குறது தான் அவருடைய வழக்கம், அதனால் அவரை கண்டுபிடிச்சி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. மொத்தத்தில் அவங்க அப்படியே அந்த கேஸ் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே அவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வரும்போது அவங்களுடைய அந்த வெள்ளைக்கார ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவங்க வந்து அவரை போய் கான்ஃபிடன்ட் பண்ணுறாங்க, இல்லை நீ முந்தி மாதிரி இல்லை, ஏதோ உங்கள்கிட்ட மாறுதல் இருக்குது, அது என்னன்னு எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையே வந்திருக்கு. அந்த சண்டைக்கு அப்புறம் தான் அவர் வந்து அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் வேறு ஒரு இடத்துல இருந்து அவங்கள வந்து ஃபோன் பண்ணி இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி தான் அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்திருக்காங்க. வந்தவங்கள ஒரு 11 மைலுக்கு அப்புறம் கூப்பிட்டு போய் கொலை பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஒரு கொலையப்பட்டு நம்ம தப்பிச்சிடலாம், யாருக்கு தெரிய போகுது, இந்த ஊரில் யார் இருக்காங்க அவளை பற்றி கேட்குறதுக்குன்னு. ஆனால் மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கானே, அவங்ககிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு சரி இப்போ நம்ம அவரை தேடி போகணும்னு போகும்போது அவர் வந்து வீட்டில் இருக்கிறதில்ல. அதுக்குள்ளே அவர் உஷாராகி ஏர்லைனில் டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டில் போய் செக்இன் பண்ணிடுறாரு. செக்இன் பண்ணி ஆக்சுவலாக அவங்க ஒரு 1 hour டிலே பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து இந்தியா ஃப்ளைட் ஏறிட்டுருப்பார். இந்தியா ஃப்ளைட் ஏறி இருந்தாருன்னா அவங்களால ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவர் ஏறுறதுக்குள்ளே அவங்க அவரை பிடிச்சிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் இப்போ அவர் வந்து இன்னும் என்ன சொல்கிறது, ஆயுள் தண்டனையில் அங்கே வந்து அமெரிக்கா ஜெயிலில் இருக்கார். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கல்யாணமே செல்லுபடி இல்லை. எப்படின்னா இவருக்கு ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் ஆகாமல் அமெரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணது அந்த ஊர் பிரகாரம் அது வந்து ஒரு பெரிய குற்றம். இமிக்ரேஷனில் அவர் பொய் சொன்னது மிகப்பெரிய குற்றம். பொய் சொல்லி அமெரிக்க குடியுரிமை பெற்றால் அந்த ஊரில் மிக கடுமையான தண்டனை. 3வது கொலையும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவும் கடுமையான தண்டனையில் அவர் அங்கே மாட்டிக்கிறாரு. லைஃப் லாங் அவர் அந்த ஜெயிலில் தான் இருக்கணும். அந்த பொண்ணை கொன்னதுக்கு அவருக்கு ஒரு சரியான தண்டனை அது. இருந்தாலும் ஒரு தன் குழந்தைகள் மேலே இருந்த பாசத்தினால் பண்ணாரா, தன் மனைவி மேலே இருந்த பாசத்தினால் பண்ணாரா, இல்லை நம்ம இதிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலான்னு நினச்சாரா, எது எப்படி இருந்தாலும் தப்பு தானே. ஸோ இப்போ அவருடைய வாழ்க்கையும் போச்சு, அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் போச்சு, அந்த மனைவியோடைய வாழ்க்கையும் போச்சு. அதனால் அமெரிக்க குடியுரிமை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தேவையில்லாமல் தன் வாழ்க்கையே அழிச்சுக்கிட்ட இந்த இளைஞனுடைய ஒரு கதை. அமெரிக்க குடியுரிமை மேலே ரொம்ப மோகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கதை ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.